Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அருகே அறிவொளி நகர் முழுவதும் மழை வெள்ளம் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தெருக்களில் முழங்கால் அளவிற்கு வெள்ளம் தேங்கியுள்ளதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபதி வழங்க கேட்கலாம். பூபதி வணக்கம். அந்த காட்சிகளில் பார்க்கிறோம் மக்களின் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதனை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? மக்கள் தரப்பில் சொல்லும் கோரிக்கைகள் என்ன? வணக்கம். அதாவது நேற்று இரவு பெய்த தொடர் மழையின் காரணமாக திருப்பூர் மாநகர் பகுதியில் பல்வேறு இடங்களில் மழை நீரானது தேங்கியுள்ளது. இந்த நிலையில் நாம் தற்போது இருக்கக்கூடிய அந்த அறிவொளி நகர் பகுதி, இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா சுமார் 5000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கும் சூழ்நிலையில் அறிவொளி நகர், ஜிஎன் கார்டன் உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீரானது முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது வரை அந்த மழைநீர் அதாவது அகன்று செல்லாமல் தொடர்ந்து நீர் தேங்கி வரும் சூழ்நிலையை நாம் பார்த்து வருகிறோம். தற்போதுதான் திருப்பூர் மாநகராட்சியிலிருந்து அதிகாரிகள் வந்துள்ளனர். அந்த தண்ணீரை வெளியேற்றும் பணியில் தற்போது ஈடுபட தொடங்கியுள்ளனர். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கூறுவது என்னவென்றால், அதாவது அருகில் நல்லாறு இருக்கிறது. அந்த நல்லாற்றை முழுமையாக தூர்வாரும் பட்சத்தில் இந்த மழை நீரானது நேரடியாக சென்று நொய்யல் ஆற்றில் கலந்து அது காவிரி ஆற்றில் கலக்கும். ஆனால் நல்லாறு தூய்மை செய்யாத, அதாவது முழுமையாக தூர்வாராத நிலையில் அங்கு அந்த மழை காலங்களில் தண்ணீர் ஆண்டுதோறும் ஒவ்வொரு முறையும் இதே போல் மழை நீர் வருவதாக இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். தொடர்ந்து முழங்கால் அளவிற்கு மழை நீர் உள்ள சூழ்நிலையில் இங்கு இருக்கக்கூடிய வீடுகளுக்குள் இரவு முழுவதும் மின் இணைப்பு முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள் பாம்பு, பூரான் உள்ளிட்ட விஷ ஜந்துகளும் சென்றுள்ள சூழ்நிலையில் சில வீடுகளில் அவற்றை பார்த்து பயந்து குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமானவர் மிகுந்த பீதியிலேயே தற்போது இருந்து வருகின்றனர். அதாவது மாநகராட்சியை பொறுத்தவரை விரைந்து இப்பகுதியில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்ற வேண்டும் என்பதை இப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து வரும் காலங்களில் இது போன்ற மழைநீர் வீடுகளுக்கு வராதவாறு முழுமையான தீர்வு காண வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபதி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.